ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஐடெக் சேனல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் வேலை பார்த்த ஒப்பந்த ஊழியர்களை சில பேரை போஸ்டிங்கில் எடுத்திருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் தான் இதில் இருக்குது. அவங்க சில கோர்ட் ஆர்டரில் வாங்கிட்டு வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க என்னவா ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டீட்டெயில்ஸ் இதில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 பேர் சேர்ந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. தனித்தனியாக பண்ணதை மொத்தமாக விசாரணை பண்ணியிருக்காங்க. இதில் வீரபாண்டி மற்றும் 20 பேர்லாம் மொத்தமாக சேர்ந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் பார்த்திங்கன்னா எங்களை வேலைக்கு எடுக்கணும், ஈபியில் வேலைக்கு சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸ் ஃபைல் பண்ணது பார்த்திங்கன்னா 2011 அவங்க கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ 2011 போட்ட கேஸுக்கு இப்போ தான் அவங்களுக்கு விடிவாளம் பொருந்திருக்கு. ஸோ இந்த கேஸில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் வந்து தற்காலிக ஊழியராக வேலை பார்த்துட்ருக்கோம், அது மீன் கான்ட்ராக்ட் லேபர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு வந்து ஈபியில் வேலை வேணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. நீதிமன்றம் வந்து இவங்களை வந்து வேலைக்கு எடுத்துக்கலாம், இவங்க வந்து ஈபியில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த ஆர்டரை வந்து இவங்க வந்து இது வரைக்கும் ரிப்ளை பண்ணவே இல்லை. ஈபி சைட்லேருந்து எந்த ஒரு ரிப்ளை வராதனால அந்த கேஸ் போட்டாங்க பார்த்திங்களா, அவங்க வந்து 20/2/2025 மறுபடியும் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் ஆர்டரை நீதிமன்றம் எங்களுக்கு வந்து வேலை வழங்க சொல்லி ஆர்டரை கொடுத்துட்டாங்க, அந்த ஆர்டரை வந்து ஈபியில் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்றாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ கோர்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்க, டென்ஷன் ஆகிட்டாங்க. அப்போ வந்து இவங்களை வந்து உடனே வேலைக்கு எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6/3/25 அதுக்குள்ளே அவங்கள வேலைக்கு எடுக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த கேஸை நீங்கள் மேல்முறையீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஈபிக்கு அவங்க தகவல் தெரிவிச்சுருக்காங்க. ஸோ இதான் ஃபஸ்ட் பேஜில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. செகண்ட் பேஜில் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். ஒரு 21 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோர்ட் ஆர்டர் வந்திருந்தது. அதில் ஒரு 4 பேருக்கு மட்டும்தான் ஆல்ரெடி போஸ்டிங் கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நபர் அதில் இறந்துட்டார். அதனால் அவங்க மனைவிக்கு வந்து இழப்பீடு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7 லட்ச ரூபாய்க்கு ஆல்மோஸ்ட் 7 லட்ச ரூபாய் நஷ்டீடு கொடுத்துருக்காங்க. இழப்பீடு, நஷ்டீடு கிடையாது, இழப்பீடு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க ஃபஸ்ட் 4 பேர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி போஸ்டிங் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தனஞ்சயன், சுப்பிரமணியன், முருகன், சுபாஷ் இவங்க 4 பேர்த்துக்கும் ஆல்ரெடி போஸ்டிங்கில் வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ரிமைனிங் இருக்கிற 15 பேருக்கு கீழே டீட்டெயில் வருது, பார்ப்போம். அதை அவங்களுக்கு எங்கெங்கே போஸ்டிங் போட்டிருக்காங்கன்ற டீட்டெயிலையும் பார்த்துருவோம். இவங்களை வந்து கேங்மேனாக போஸ்டிங்காகவே போட சொல்லியிருக்காங்க. அது கேங்மேன் வேலைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி இதில் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய நண்பர் கேங்மேன் வேலை என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்களே, இதிலேயே போட்டிருக்காங்க, என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பேஜ் நம்பர் 3 என்ன சொல்கிறான்னு பார்த்துடலாம். ஸோ அந்த ரிமைனிங் இருக்கிற 16 பேர், அதில் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதில் அவங்களுக்கு கொடுக்கணும் 7 லட்ச ரூபா அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த அமௌண்ட்டில் நஷ்டீடு கொடுத்துக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிற 15 பேர்த்துக்கும் போஸ்டிங் அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே கோயம்புத்தூரில் தான் போஸ்டிங் போட்டிருக்காங்க. ஸோ இவங்க தான் அந்த கோர்ட் கேஸில் வின் பண்ணது. வீரபாண்டியன், வீரமணி இவங்கெல்லாம் வயசை பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் யாருக்குமே வயசு கம்மியாக கிடையாது. எல்லாமே 40 வயசுக்கு மேலே உள்ள நண்பர்கள் தான். இவங்க ரொம்ப ரொம்ப வருஷமாக போராடி ஒரு வின் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே 40 வயசுக்கு மேலே தான். அவங்களுக்கு அலாட்மெண்ட் என்னென்னு போட்டிருக்கான்னு பார்த்துடலாம். கோயம்புத்தூர் மெட்ரோவில் ஒரு 5 பேருக்கு போட்டிருக்காங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னு டீட்டெயில்ஸ் கீழே இருக்குது. இந்த 5 பேர்த்துக்காக கோயம்புத்தூர் மெட்ரோவில் போட்டிருக்காங்க. அதில் எதுவும் முறைகேடு நடந்துக்கூடாதுன்றது தெளிவாக டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த 5 பேரை வந்து கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணணும், அவங்களுக்கு பதிலாக வேறு ஆளை சேர்க்குறது, இந்த மாதிரி ஏதாவது சீட்டிங் நடந்துச்சுன்னா அவங்க மேலே தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படுன்றது இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ப்ராப்பர் ஐடி கார்டு, அதாவது ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் அவங்களை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ரிமைனிங் இருக்கிற 5 பேருக்கு பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் நார்த்தில் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இருக்கிற 5 பேர்த்த வந்து கோயம்புத்தூர் சவுத்தில் போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் 5 பேராக போட்டிருக்காங்க. ஸோ அவங்களாம் அவங்களோட டாக்குமெண்ட் ஐடியெலாம் எடுத்துகிட்டு போய் பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு கோர்ட் கேஸில் ஜெயிச்சு வர்றதுன்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டன்றது இது மூலியமாக தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கோர்ட் கேஸ் டீட்டெயில்ஸ்லாம் அது தனியாக இருக்குது. அது ரொம்ப பெருசாக போன்றதுக்காக நான் அதை காமிக்கல.